வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹோரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல். 3rd ஜூலை 2025, அதாவது வியாழக்கிழமை 3ஆம் தேதி ஜூலை மாதம் 2025. இந்த பர்டிகுலர் டே வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி. இப்போ அஷ்டமியில் வந்து இது வளர்ப்பிறையாக இருக்கிறதுனால அது ஒரு பாசிட்டிவான சைன் தான். அஸ்த நட்சத்திரம் முதல்ல நாளை துவங்கும். அது வந்து ஃபாலோடு பை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை. ஸோ அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க முதல்ல டேயில் வந்து நீங்கள் அஸ்தம்னு வச்சுக்கலாம், குறிப்பிட்ட மதியம் வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சித்திரைன்னு எடுத்துக்கலாம். சரி, இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அந்த நாள் எப்படி இருக்குது, பர்டிகுலராக அந்த ஸ்டாரில் பிறந்தவங்களுக்கு என்ன பண்ணும்? நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் பண்ணலாம். அஸ்தம் சித்திரை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த கன்னி ராசியை சேர்ந்திருக்கும். அங்கிருந்து 7th ஹவுஸில் சனி, 9th ஹவுஸில் சுக்ரன், புதன் உங்களுக்கு 11, சூரியன் குரு வந்து 10. அப்போது இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, பாசிட்டிவ் சைடில் முதல்ல எடுத்துடலாம். 9ல் சுக்ரன், ஏதோ ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு, இல்லை உங்கள் மனசில் உள்ள ஒரு ஆசை, ஏதோ ஒரு விஷயம், உங்களுக்கு பிடிச்ச பொருள், உங்களுக்கு பிடிச்ச வேலை, உங்களுக்கு பிடிச்ச முயற்சி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பயணம், இதுக்கெல்லாம் இன்னைக்கு டே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அஸ்தம் சித்திரையை சேர்ந்தவங்க தான் நான் இதை சொல்கிறேன். அப்போது இதில் வந்து 10ல் குரு சூரியன் சேர்ந்ததுனால அந்த பதவி வேணும், ப்ரொமோஷன் வேணும், இடமாற்றம் வேணும் அப்படின்னு ஒரு முயற்சியும் பண்ணுவீங்க. இது வந்து எண்ணத்தில் ஒரு முயற்சி. ஒரு மாணவனாக இருந்தீங்கன்னா புதன் 11, எதிர்காலத்தை சரியாக வியூகம் பண்ணி அதை திட்டமிடுவீங்க. அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஒரு இல்லத்தரசியாக இருந்தீங்கன்னா, ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நாள் எப்படியாவது இந்த ஃபேமிலியில் அதாவது நிறைய சின்ன சின்ன குறைகள் இருக்குது, சின்ன சின்ன பெண்டிங், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அந்த ஆசைகள்லாம் ஒரு இனிஷியேட் பண்ணுறதுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ இது சரியான நாளாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, அன்றைக்கி என்ன மைனஸ் இருக்கும்? செவ்வாய் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக 12ஆம் இடத்துல, சனி 7ல். ஒரு சிறு சிறு தடைகளை சந்திப்பீங்க. அந்த தடை நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து அஸ்தம் சித்திரையை சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி கரெக்டாக 7ல் பார்வையில் இருக்கார். ஒரு ஆண் தெய்வம், ஒரு பெண் தெய்வம். பெண்ணில் வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கலாம். எனி அம்பாளை மனப்பூர்வமாக மனசில் நினச்சிட்டு, ஒரு ஆண் தெய்வங்களில் உங்களுக்கு ஹனுமான். ஏன் ஹனுமான்னா, சனியால் ஏற்படக்கூடிய தடையும் செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்குது கேதுவோட, அதால் ஏற்படக்கூடிய அதாவது இடையூறுகள், அந்த இடையூறுகள் வந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்கள் மூலமா வரக்கூடிய இடையூறு, இதை வந்து தகர்த்தெறிந்து செய்கிற முயற்சி வெற்றி அடைகிறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த நாள் பர்டிகுலராக நான் அஸ்தம் அண்ட் சித்திரைக்கு சொல்கிறேன். இதை தவிர உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் உள்ள தசாபுத்தி ப்ளஸ் அந்த ஹாரோஸ்கோப்போட பிளானட்டரி பொசிஷனுக்கு ஏதாவது ஒரு சில கேள்விகள் இருக்குது, அது ஒரு வாய்ஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா, வெல் ட்ரெயின்ட் என்னுடைய ஜூனியர்ஸ் இருக்காங்க, அவங்களோட நீங்கள் ஆன்லைனில் இந்த சர்வீஸை அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். www.lifehoroscope.in. நன்றி, வணக்கம்.